ஆட்டோ கட்ட கேட்டோம் போகிறோம் வந்து நல்லா இருக்குமா நல்லா இல்லையா எப்படி இருக்கும் அப்படின்னு. அங்கே வந்து கேர்ள்ஸுக்கு மட்டும்தான் நல்லா இருக்குமாம்மா. கேர்ள்ஸுக்கு இந்த சோலி குஜராத்தி ஐட்டம்லாம் கிடைக்கும்ல, ட்ரெஸ்ஸஸ்ஸு அந்த மாதிரி கிடைக்கும், நல்லாயிருக்கும். நமக்கு ஒன்றும் இல்லை, ஒரு கார்டன் இருக்குது வேணால் அங்கே சுற்றுங்க அப்படின்னாரு. அது முடிச்சுட்டு எங்கே போகலாம் அப்படின்னு கேட்டோம். சபர்மதி ஆசிரமம் போங்க, காந்திஜியோட லைஃப் லைன்லாம் அங்கே இருக்கும் பார்க்கலாம் அப்படின்னாரு. சரி பார்ப்போம். நம்ம இப்போயே மணி ஒரு 12 கிட்ட ஆச்சு. அங்கே போயிட்டு எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு அடுத்தடுத்த பிளான் பண்ணுவோம். ஆனால் இப்போ நம்ம சபர்மதி ஆசிரமம் வந்து ஃபஸ்ட்டே நம்ம பிளானில் இருந்துச்சுல்ல தம்பி? இருந்துச்சு. ஆனால் அங்கேயும் போய் சுற்றி பார்த்துட்டு வந்துடுவோம், அங்கே என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துருவோம். வந்துட்டோம் பார்க்காம விட்டோம்னா அவ்வளோதானே. எங்கே வந்து இருக்காம பாருங்க, அங்கிட்ட இருந்து திரும்பி இங்கே ரிப்போர்ட்டருக்கு வரேன் தம்பி. ஆனால் இங்கே வந்து தலையில் ஹெல்மெட்டை பார்க்கலண்ணே. அதுவும் இல்லை, நான் தான் ஹெல்மெட் போட்டுக்கிறேன். பார்த்துக்கங்க. ஒரே ஒரு தலை வராரு. அதில் எங்கே வரணும்டா குத்துங்க, கொண்டு போய் குத்துங்க. சபாஸ். சிக்னல் விழுந்ததுக்கு அப்புறம் வந்துக்கிட்டே தான் இருக்காங்க. अच्छा है अक्षरधाम मंदिर। इधर इसके बाद जाएंगे ना आश्रम। हमारे गांधीधाम का है, इसमें बहुत अच्छा वीडियो सब अंदर बहुत है। हाँ कल ही जाने के लिए सोच रहे थे, कल बंद है ना वो, कल मंडे बंद है इसलिए आज जाएंगे उधर। मंडे को कांकरिया भी बंद रहता है। हाँ मंडे को बंद रहता है कांकरिया भी, इसलिए मंडे को बंद रहता है सब जगह इधर। कांकरिया तो पहले से ही बंद रहता है, वो मालूम। अच्छा हुआ कल तो हम उसके लिए टाइम नहीं निकाला ना தம்பி. காங்கரியா நேற்று அடைச்சிருக்குன்றாரு. நல்ல வேலை நம்ம அதை பற்றி யோசிக்கவே இல்லை. அதனால பாலத்தை திறந்து விட்டாங்க. பாலம் வந்து க்ளோசிங்கே கிடையாது, எல்லா நாளும் க்ளோசிங் கிடையாது. अटल ब्रिज के बंद नहीं है, अटल ब्रिज खुला रहता है। இந்த ட்ரிப்பை முடிச்சுன்னு அடுத்து போகணுன்னா துவாரகா. துவாரகா எனக்கே வாட்ஸ்அப்பில் ஒரு இது இன்ஸ்டாகிராம் ஒரு பையன் மெசேஜ் பண்ணியிருந்தாரு, துவாரகா டெம்பிள் போக போகிறாங்க. துவாரகா போகணும், அயோத்தி போகணும். துவாரகா இங்கேருந்து 449 கிலோமீட்டர் வருது த்ரூ ட்ரெயின். அடுத்து வரும்போது நேரம் துவாரகா வந்துடுங்க. துவாரகா இது சூரத் போகிறோம். சூரத் ட்ரெஸ் மார்க்கெட் தானே? ஆமாம், அது நமக்கு ஒரு இதுதானே தம்பி, கண்டென்ட் தானே. ஹெல்மெட் எவ்வளோ அடிக்க வச்சுருக்காங்க. ஹெல்மெட் கடைலாம் பெருசாக இருக்குது, ஹெல்மெட் போடுறதுமே கம்மியாக இருக்கேன். அதனாலவே கடையில் நிறையா இருக்குது, எவனும் வாங்குறது இல்லை. அதே பெங்களூர்லலாம் 2 பேருமே ஹெல்மெட் போட போகிறோம் தெரியுங்களா? சுத்த முடியாது, எங்கே சுற்றி எங்கே நின்று பையனை கண்டுபிடிக்கவே முடியாது. ஆட்டோ நிறையா இருக்குது. ஆட்டோ மட்டும்தானே எங்கள் வாழ்வாதாரம். ஆட்டோ போடுறவங்க வந்து சீருடை கிடையாது, ஆட்டோ ஓட்ட தான் இருக்குது. இங்கே வந்து நம்ம ஊரில் காக்கி சட்டை போட்டிருக்க மாதிரி இங்கே சீருடை. மற்ற எல்லா ஊர்லேயுமே நானும் பார்த்துருக்கேன் சீருடை இருக்குது, இங்கே மட்டும்தான் சீருடை இல்லை. இங்கே வந்து இந்த ஆட்டோ எல்லாமே கேஸில் ஓடும், சிஎன்ஜியில் ஓடுற ஆட்டோவா, அதனால் டோலும் கிடையாது. அது வேறையா? டோலும் இல்லாதனால ஆட்டோ எல்லாமே பயங்கரமாக போகும். பெட்ரோல் டீசல் ஓடுறதுனால டோல் எடுக்கணும். சிஎன்ஜி ஆட்டோன்றனால டோல் கிடையாது. இங்கே Skechers my favorite brand. Skechers இங்கே ஃபுல்லாக பிராண்டாக இருக்குது தம்பி. Skechers தெருவுக்கு ஒரு எஸ்பிஐ இருக்குண்ணே. எஸ்பிஐ இங்கே தான் உருவாச்சான்னு தெரில, ஏன் அது தெரியல. குஜராத்தில் உருவாச்சான்னு தெரில. அது நேஷ்னலைஸ் பேங்காக மாற்றிருக்காங்க. குழாயிலேருந்து தண்ணி விழுகுது, குழாய் அந்த இடத்துல மிதக்குது சர்க்கிளில்.
தண்ணி மட்டும் விழுது, குழாய் தரத்தில் கவுக்குது. அந்த இதில் வீடியோ எடுத்துருங்க அந்த குழாயை. சிக்னல் போட்டாங்க. வந்துட்டோன்னு நினைக்கிறேன். இன்னும் தான் எவ்வளோ தூரம் இருக்கு? முடிஞ்சு அமௌண்ட் காமிச்சாங்க. ரோடை தாண்டி நிப்பாட்டுறதா? போகிறாங்களா? இன்னும் 42 செகண்ட் இருக்குது, அதுக்குள்ளே போயிட்டாங்க. கூட போகிறவங்கலாம் போயிட்டே இருக்கேன். ஃப்ரீ லெஃப்ட் தானே? லெஃப்ட் ஃப்ரீ வர ஒரு ஃபோன் பேசி வர சிக்னல் எவனும் மதிக்கிறது இல்லைண்ணே. ஃப்ரீ லெஃப்ட்ண்ணே. லெஃப்ட் ஃப்ரீ தான். லெஃப்ட் ஃப்ரீ தம்பி. ரைட்டில் போனார் தம்பி. இப்போ லெஃப்ட்டில் எங்கள் ரைட்டில் வர போனாங்க. நின்று ரைட்டில் போனாங்க. ஸ்ட்ரைட்டாக வந்தாலும் ஃபோன் பேசிட்டே வரேன். லெஃப்ட் ஃப்ரீனா நம்ம அந்த பக்கம் வழி நான் பார்க்கவே இல்லை. ஃப்ரீ லெஃப்ட் இங்கே இருந்தால் போகிறோம் ரைட்டில். இதே ஃப்ரீ தான் போகிறேன் பாருங்க. 8 செகண்ட் 7. நம்ம வளர வந்துருக்குறோம். பரவாயில்ல, குழாயில் தண்ணி விழுகுது. அது முடிஞ்சிச்சு. வர வேண்டிய இடம் வந்து ஃபைனலி சோழர் வந்த இடத்த அடைஞ்சிட்டோம். நான் உள்ளே போய் சுற்றி பார்க்கலாம். பாய்.